الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من மசத் ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் கடந்த 5 மாதங்களாக உலகத்தின் சிறந்த மனிதருடைய வாழ்க்கையை பற்றி படிப்பதற்காக வேண்டி இந்த இல்முடைய சபைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா எங்களுடைய வருகைகளை கபூல் செய்வானாக. உண்மையில் எந்த மனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்க வேண்டுமோ, எந்த மனிதரை அல்லாஹ் முழு உலகத்திற்கும் முன்மாதிரியாக அனுப்பினானோ, எந்த மனிதருடைய வாழ்க்கையை வாழ்வதில் அல்லாஹு தாலா வெற்றியை வைத்திருக்கிறானோ, அந்த ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த நபியுடைய சிபாரிசை கொண்டு இந்த உம்மத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக சமூகமும் விமோசனம் பெறுமோ, எந்த நபிக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறான், அந்த அந்தஸ்தை வேறு எந்த நபிக்கோ மலக்குகளுக்கோ கொடுக்கவில்லை. அப்படியான ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் எமது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்திருக்கிறான். தனது பெயரை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு அதிசிறந்த மனிதருடைய வாழ்க்கையை படிப்பதற்காகத்தான் நாங்கள் வருகிறோம். எனவே எங்களுடைய வருகை வீணானதல்ல, நாங்கள் படிக்கின்ற இந்த இல்ம் வீணானதல்ல. நாங்கள் இல்மை கற்குகின்ற மாணவர்களாக வருகிறோம். அந்த கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறானோ அந்த எல்லா சிறப்புகளும் எங்களுக்கு இருக்கின்றன என்ற நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக இந்த வகுப்பிலே நாங்கள் கலந்து கொள்வோம். நாங்கள் சென்ற பாடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட பிறகு இரகசியமான அழைப்பு பணியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில முக்கியமானவர்களுடைய விவரத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சில முக்கியமான சஹாபாக்கள், இவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கடந்த பாடத்திலே பார்த்தோம். இந்த இரகசிய அழைப்பின் போது குறைஷி கோத்திரம் அல்லாத மக்காவுக்கு வெளியே இருந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பேர் அம்ரு இப்னு அபஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான சஹாபி. இவர் குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, இவர் கைஸ் ஐலான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்தவர். அதுனானுடைய பரம்பரையில் தான் வரக்கூடியவர்கள், ஆனால் குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. இந்த கைஸ் ஐலான் நடுவுல போட்டிக்கிறோம், போல்ட் பண்ணி போடப்பட்டிருக்குது. அந்த கைஸ் ஐலான் இந்த ஃபிஹிரிலிருந்து, ஃபிஹிருக்கு பிறகுதான் குறைஷ் என்ற சாட் வருகிறது. இந்த ஃபிஹிரோட சம்பந்தப்படுத்தி தான் நாங்க வலமேல காட்டக்கூடிய பெரிய சாட்டை காட்டுறோம், குறைஷ் என்ற சாட். அதுக்கு மேலால வரக்கூடிய இந்த கைஸ் ஐலான் என்ற கோத்திரத்தை சேர்ந்த அம்ரு இப்னு அபஸா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மக்காவை நோக்கி வருகிறார். வந்து அவருக்கு கேள்விப்படுகிறது, இங்கு ஒரு மனிதர் புதிதான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார். ஏற்கனவே இந்த அம்ரு இப்னு அபஸாவை பொறுத்த மட்டில் இவர் ஜாஹிலியா பண்பாடுகளையோ அல்லது ஜாஹிலியா சிலை வணக்கத்தையோ விரும்பக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை. ஆரம்ப காலத்திலிருந்தே சிலை வணங்காத ஒரு ஆளாகத்தான் இந்த அம்ரு இப்னு அபஸா என்று சொல்லக்கூடியவர் இருந்தார். எனவே இது என்ன மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்தார். இதுவும் குறைஷியர்களுடைய அந்த சிலை வணக்கமான மார்க்கமா அல்லது புதிய வேற நல்ல மார்க்கமா என்பதை தெரிந்து கொள்ள வந்து இரகசியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்கிறார், மன் அன்த், நீங்க யார் என்று கேட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன நபி, நான் ஒரு நபி என்று சொன்னார். அவர் கேட்டார், வமன் நபி, நபின்னா என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை உலகத்தாருக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அல்லாஹு தஆலா என்னை நல்ல சில விடயங்களை ஏவுமாறு சொல்லி அனுப்பி இருக்கிறான். பிசிலத்தில் அர்ஹாம், அல்லாஹ் என்னை குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்குமாறும், வகஸ்ரில் அவுதான், சிலைகளை புறக்கணித்து வாழுமாறும், வஅய்யுஹதல்லாஹ்,
லா யுஷ்ரகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் ஒருவனை வணங்கப்பட வேண்டும், அவனுக்கு இணை வைக்கப்படக்கூடாது என்ற நல்ல போதனைகளை இந்த அம்ரு இப்னு அபஸாவுக்கு சொன்னவுடன் அம்ரு இப்னு அபஸா உள்ளத்துக்கு பட்டுட்டு இந்த மார்க்கம் சொன்னாரு, ஃபஇதன் அன முத்தபிஉக், அப்படியாக இருந்தால் நானும் உங்களை பின்பற்றப் போகிறேன், இதற்கு பிறகு உங்களோடு நானும் சேர்ந்து இருக்க போகிறேன் என்ற கருத்திலே அம்ரு இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் இன்னக லா தஸ்தத்திஉ யௌமக ஹாதா, இப்பொழுது நாம் இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு எங்களோடு இருக்க முடியாது, ஏனென்றால் சிறு கூட்டமாக இருக்கிறோம். ஏனென்றால் அம்ரு இப்னு அபஸா கேட்டார், உங்களோடு யார் யார் இருக்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த 2 பேர்களை சொன்னார்கள். ஒன்று, இதை அம்ரு இப்னு அபஸா எப்படி விளங்கினாண்டா 2 பேர் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் விளங்கி பிற்காலத்தில் அவர் சொல்பவராக இருந்தார், அன ராபிஉல் இஸ்லாம், நான் தான் இஸ்லாத்தை 4வது ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்பவராக இருந்தார். அந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுர்ருன் வ அப்துல், ஒரு சுதந்திரமானவர் ஒரு அடிமையானவர். சுதந்திரமானவர் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூபக்கர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டவன் என்று கருதுவராக அம்ரு இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த அம்ரு இப்னு அபஸாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற நிலையில் எங்களோடு இருந்தால் அங்கே உங்களுக்கு ஆபத்து தான் வரும். ஏனென்றால் நான் ஏற்கனவே தொடர்ந்து ஆரம்ப பாடங்களில் இருந்து அரேபியர்களுடைய, குறிப்பாக குறைஷியர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். புதிதாக ஒரு நபர் ஊருக்கு வந்து வாழ்வது கஷ்டம். எனவே இந்த அம்ரு இப்னு அபஸா எந்த கோத்திர பலமும் இல்லாமல் இந்த ஊரிலே இருந்தால் அவரை கொன்றே போட்டு விடுவார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் இப்போதைக்கு திரும்பி போய்விடுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் கேள்விப்பட்டால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் உயர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது என்று கேள்விப்பட்டால் அப்பொழுது நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அம்ரு இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் முஸ்லிமிலே பாபு இஸ்லாமி அம்ரு இப்னு அபஸா, அம்ரு இப்னு அபஸா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் என்று இந்த ஹதீஸுக்கு தலைப்பிட்டு கூறுகிறார்கள். எனவே பிற்காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன போது இந்த அம்ரு இப்னு அபஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இணைந்து கொண்டதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. எனவே வெளிக்கோத்திரத்திலிருந்து முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், வெளிப்பகுதியில் இருந்து வந்து ஏற்றுக்கொண்டவராக இந்த அம்ரு இப்னு அபஸா என்று சொல்லக்கூடியவர் கருதப்படுகிறார். அதே போன்றுதான் மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபியை பற்றி நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினராக கருதப்பட்ட ஒரு சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி. ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் நீண்ட காலம் நினைத்திருந்தோம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று நினைத்திருந்தோம். காரணம், அந்த அளவு அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வீட்டுக்குள் போவார்கள், வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான அனுமதி கொடுத்து வைத்திருந்தார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்றால் இவர் ஹுதைல் கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த ஹுதைல் கோத்திரம் இந்த முத்ரிகாவிலிருந்து பிரிந்து வர கோத்திரம். இந்த முத்ரிகாலிருந்து கீழதான் குறைஷ் வரது, மேலுள்ள முத்ரிகாலிருந்து வரக்கூடிய ஹுதைல் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவருடைய வாப்பா மஸ்ஊத் என்ன செய்யறார் என்றா, இவங்க அடிமைகள் அல்ல. இவருடைய வாப்பா மஸ்ஊத் என்றவர் அவருடைய ஊர்ல ஒரு கொலையை செஞ்சுட்டு தப்பி ஓடி வந்தார். ஒரு கொலையை செஞ்சா காலாகாலத்துக்கு பழி வாங்காம விட மாட்டாங்க. எனவே இவர் என்ன செஞ்சாருண்டா, தப்பி ஓடி தன்னுடைய மனைவியுடைய சொந்த ஊராக இந்த மக்காவை நோக்கி இந்த மஸ்ஊத் என்பவர் வாராரு. யார் இது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதோட வாப்பா. இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது கோத்திரத்தோட சேர்ந்து கொள்ளணும், சேர்ந்து கொண்டா தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. எனவே என்ன செஞ்சாங்கண்டா, குறைஷியர்கள் இருந்த பனு ஸுஹ்ரா கோத்திரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மட கோத்திரம், இந்த பனு ஸுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ரொம்ப பணக்கார சஹாபி. சென்ற பாடத்தை நாங்க அவரை பத்தி பார்த்தோம். இஸ்லாத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தில் ஏற்றுக்கொண்டவர். இவருடைய வழித்தோன்றல்ல வந்த அந்த அப்து என்று சொல்லக்கூடியவர் இந்த அப்து இப்னு ஹாரிஸ், கீழே இருக்கிறது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்னு அப்தி அவுஃப் இப்னு அப்தி இப்னு ஹாரிஸ். இந்த அப்து இப்னு ஹாரிஸ் என்பவரோட்ட வந்து தன்னுடைய குதிரைகளை கிரயமாக அதற்கு விலையாக கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொள்கிறார். இப்ப கேள்வி வரும், பனு ஸுஹ்ரா கோத்திரம் இவரை என்னத்துக்கு சேர்த்து கொள்ளணும்டா, அதுக்கு விலையாக பெருமதியான குதிரைகளை கொடுத்து இந்த கோத்திரத்தில் சேர்ந்து கொள்கிறார். யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வாப்பா மஸ்ஊத் என்று சொல்லக்கூடியவர். பிற்காலத்தில் இந்த மஸ்ஊத் என்ன செய்கிறார் என்றா, இவருக்கு வறுமை காரணமாக
குறைஷி கோத்திரத்தில் அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்த உக்பத் இப்னு அபி முஐத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையாக தொந்தரவும் நோவினையும் கொடுத்த ஒரு ஆள் தான் உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடிய அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்த உக்பா இப்னு அபி முஐத். மக்காவுடைய ஒரு பெரும் செல்வந்தருடைய ஆடுகளை மேய்க்கக்கூடியவராக இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப சம்பவம் என்னன்னா, இவர் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறார். சின்னவர். இவரை பத்தி எழுதுறாங்க ரொம்ப மெலிந்தவர், மிக மெலிவான தோற்றம் உள்ளவர், கொஞ்சம் நிறமும் குறைவான ஒரு ஆள் தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய சிறிய ஒரு வாலிபர். இவர் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்துல அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலைத்து போய் அவங்களோட தாவா அழைப்பு பணியிலிருந்து கலைத்து போய்த்து அந்த இடத்துக்கு போய் ஒதுங்குறாங்க. ஒதுங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாகம் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆட்டிடையராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை பார்த்து கேட்டார்கள், ஹல் இந்தக லபனுன் தஸ்கீனா, எங்களுக்கு புகட்டுவதற்கு உங்கள்ட்ட ஏதாவது கொஞ்சம் பால் இருக்குமா என்று கேட்டார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்கிட்ட பால் இருக்குது. ஆனா உக்பத் இப்னு அபி முஐத் என்ன நம்பித்தான் இந்த ஆடுகளை ஒப்படைத்திருக்கிறார். எனவே எனக்கு இந்த அமானிதமான ஆட்டிலிருந்து உங்களுக்கு பால் கறந்து தர முடியாது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்கள்கிட்ட சினை பருவத்தை அடையாத இளம் ஆடிக்கான்னு கேட்டாங்க. அப்ப ஈக்குது. அப்ப அதுல ஒன்றை தர சொன்னாங்க. அதுக்கு மா பிஹா தரஉன் ரிவாயத்துல வருது. இமாம் அபூ தாவூத் அத்-தயாலிசி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் இந்த ரிவாயத்தை பதிவு செஞ்சிக்கிறாங்க. அதுக்கு பால் மடி கூட கிடையாது, பாலை கறக்கிறதுக்கு பால் மடி கூட இல்லை, அவ்வளவு சின்ன ஆட்டுக்குட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹ தரஅஹு, அதனுடைய பால் மடியை தடவினாங்க. பால் மடியை தடவினோடனே ஃபைதா பிஹா, அப்ப உடனே அந்த தரஉன் மம்லூஉன் லபனன், பால் நிறைய சுரக்க ஆரம்பிச்சுட்டு அந்த பால் மடியே இல்ல, பால் மடி வந்து பாலும் சுரக்க நிரம்ப ஆரம்பிச்சுட்டு பால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஒரு கல்லை கொண்டு வைத்து கொடுத்தாரு. பாத்திரம் இல்லதானே, குழியான கல், கல்லுல தான் அந்த பானத்தை குடிக்கிறதுக்கு. எங்களை மாதிரி வசதியான அந்த பாத்திரங்கள் வாய்ப்புகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கல. கல்லை பைத்து கொடுத்தாங்க, குழியான கல்லு. அந்த கல்லுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்தான கையால பாலை கறந்து ஃபஸகா அபூ பக்ரின் சும்ம சகானி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது கொடுத்தாங்க, குடிங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடிச்ச பிறகு அதை எனக்கு தந்தாங்க. யார் சொல்றது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு தந்தாங்க, நானும் குடித்தேன். சும்ம ஷரிப மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து விட்டு சொன்னார்கள் அந்த பால்மடியை பார்த்து, இக்லிஸ், நீ சுருங்கிக்கோ. இருந்த மாதிரி பால்மடி சுருங்கிட்டு, இல்லாத பால்மடி ஒன்று உருவாகி பால் சுரந்து அந்த பால் மடி அப்படியே சுருங்கி போனதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இதை என் கண்களால் கண்டேன். பிறகு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்த்து சொன்னாங்க, அல்லிப்னி யா ரசூல், எனக்கு உங்களோட தீனை படிச்சுதாங்க. ஃபமஸஹ பிரஸி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தலையை தடவினார்கள். யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு ஆட்டிடையர். அதை பத்தி நான் சொல்ல வரீங்க, கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு ஆட்டிடையருடைய நிலைமை அல்லாஹ் எவ்வளவு வசத்தினான். ஏன்னா நாங்க தொடர்ந்து பாடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நிறைய தகவல்களை நாங்க இன்ஷா அடுத்த பாடத்திலையும் குறிப்பாக வருவார். அதனால இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கொஞ்சம் கூடுதலாக ஞாபகம் வச்சு கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப தலையை தடவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். ஃபஇன்னக குலாமுன் முஅல்லமுன், நீங்க நல்லா கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு சிறுவர் என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆட்டிடையர் இனங்காண்றாங்க. என்ன சொன்னாங்க? நீ கல்வியை பெறுவதற்கு, இல்மை பெறுவதற்கு பொருத்தமான ஒரு ஆள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குரிய அந்த மோட்டிவேஷன், அவரை இனங்காண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஆலிமாக, ஃபகீஹாக அல்லாஹு தஆலா அவர்களை கூஃபாவுடைய மிகப்பெரிய முஃப்தியா அல்லாஹு தஆலா ஆக்கினார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 70 சூறாக்களை நான் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். லா யுனாஸிஉனி ஃபீஹா அஹதுன், அந்த சூறால விளக்கத்திலேயோ மொழிச்சல்லையோ என்னோட யாருக்கும் போட்டி போடலாம். நீங்க யாரும் இந்த சூறாவுடைய விஷயத்தில் என்னோடு போட்டி போட முடியாது என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்கள், அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, மன் அராத அன் யக்ரஅல் குர்ஆன கத்தன் கமா உன்சில், யாருக்காவது குர்ஆன கல்லா ஓதணும்டா, கல்லுக்குரிய தமிழ் வார்த்தை எனக்கு சரியா தெரியல,
கல்லன் என்று சொன்னா நாங்க எங்கட புழக்கத்தை சொல்ற ஃப்ரெஷ்ஷா குர்ஆன இறங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷா நீங்க ஓத விருப்பம் இருந்தால் ஃபல்யக்ரா பிகிராஅத்தி இப்னி உம்மி அப்த். இவங்களுக்கு இப்னு உம்மி அப்த்ன்ற பேரும் சொல்றது. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி ஓதுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கி. அவங்க சொல்றாங்க, என்னை விட ஒரு அறிஞரை எங்காலும் இருப்பதை நான் அறிந்தால் வாகனத்தில் ஏறி எவ்வளவு தூரம் பயணம் செல்ல முடியுமாக இருந்தாலும் அங்கு சென்று நான் அவரிடம் கற்பேன் என்று சொல்றாங்க. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிவு கடலாக மாத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனால நிறைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பணிவிடையில் ஈடுபட்டாங்க. ஆனா மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அநேகமான பணிவிடைகளை செய்தவர் இவர்தான். இவருக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருந்தது. பட்டப்பெயர்கள் என்று அவரை புகழக்கூடிய பெயர்கள். ஒன்று சாஹிபு நஅலி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு செருப்புக்காரன். இவர் தான் செருப்பை தூக்கிட்டு போவாங்க. சாஹிபுல் விசாதா, நபி ஸல்லல்லாஹு படுக்கையை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறதும் இவர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறதும் இவர் தான். இப்படி அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அறிஞராக சொல்றாங்க. ஒரு குர்ஆனுடைய வசனம் எனக்கு கேட்கப்பட்டால் அது ஏன் இறங்கியது எங்கு இறங்கியது எல்லாம் நான் சொல்லுவேன். இந்த வசனம் ஏன் இறங்கியது எங்கு இறங்கி இது அவ்வளவு நான் சொல்லுவேன். அவ்வளவு பெரிய அறிஞராக அல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு முஃபஸ்ஸிரும் கூட, தஃப்சீர் கலை அறிஞர், அதே மாதிரி ஒரு மாபெரிய முஹத்திஸ் ஹதீஸ் கலை அறிஞர், அதே மாதிரி அவங்க ஒரு மாபெரிய ஃபகீஹ் ஃபிக்ஹ் கலை. மூன்று துறையும் இஸ்லாத்துடைய பிரதான மூன்று துறையுடைய அடிப்படையான கருத்துக்களை சொல்லக்கூடியவராக ஒரு ஆட்டிடையராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இவங்க இதுல மட்டுமல்ல, நாங்க பின்னால பார்ப்போம் இவங்களோட தைரியம் எப்படி இருந்துச்சு, இவங்களோட வீரம் எப்படி இருந்துச்சு. நாங்க பத்ருடைய பாடத்துல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்டது இவங்களோட கையால். மக்காவுடைய மாபெரும் தலைவனை கொலை செய்தது இந்த மெலிந்த நலிந்த ஆட்டிடையராக இருந்த மாபெரும் சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை சிறப்பாக ஆக்கினார். அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய கௌரவங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜமாஅத் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வராங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கடா, இரகசியமாக சில அமல்கள்ல ஈடுபடுறாங்க. குறிப்பாக தொழுகை. நான் போன படத்தை தொழுகையை பத்தி ஞாபகப்படுத்தினேன். தொழுகை என்றால் முறைப்படுத்தப்பட்ட 5 நேரம் கடமையாக்கப்பட்ட தொழுகையாக இருக்கல்ல. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஃபர்லாக கடமையாக ஆக்கப்பட்டீங்கல்ல. இவங்க தொழுறதுக்கு என்ன செய்வாங்கன்றா, தூரமான ஒதுக்குப்புறமான பகுதிகளில் போய் தான் தொழுவாங்க. ஏண்டா மக்காவுடைய முஷ்ரிக்கள் கண்டா விட மாட்டாங்க. அதனால ஒதுக்குப்புறத்தை போய் தொழுவாங்க. அப்ப ஒரு நாள் இப்படி தொழுது கொண்டு இருக்கிறாங்க. யாருன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மட குடும்பத்தை சேர்ந்த பனு ஸுஹ்ரா குடும்பத்தை சேர்ந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு, இவங்களும் இவங்களோட ஒரு ஜமாஅத்தும் தொழுது கொண்டு இருக்கக்குள்ளே அந்த பக்கமாக வந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் கண்டுட்டாங்க. கண்டு இரண்டு சாராருக்கும் இடையில பிரச்சனை, வாய்த்தக்கம், அது கைகலப்பாக மாறி தரப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பிலஹி ஜமல், ஒட்டகத்துடைய ஒரு முள்ளு துண்டு எடுத்து அவனுக்கு வீசி அடிச்சாங்க. யாருக்கு? தொழுகிறத குழப்ப வந்த ஜமாஅத்துக்கு வீசி அடிக்க அவனுடைய தலையில பட்டு ரத்தம் வடிக்கிட்டு. இதுதான் அவ்வலு தமின் உஹ்ரீக ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் ஓட்டப்பட்ட முதல் ஒரு முஷ்ரிக்குடைய ரத்தம் இதுதான். முதலாக சிந்தப்பட்ட ரத்தம் சஅத் இப்னு அபி வக்காஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அந்த தாயுடைய குடும்பத்தை சேர்ந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் சிந்தப்பட்ட இரத்தம் தான். அப்ப இதோட கொஞ்சம் மக்காவுடைய முஷ்ரிக்கிட்ட கொஞ்சம் செய்தி கொஞ்சம் பரவலாகுது. இவங்க இரகசியமாக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க என்ற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகுது. இப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு தேவை வருகிறது. அவனோட மார்க்க விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு இரகசியமான ஒரு இடம் தேவைப்படுகிறது. முதலாக தன்னுடைய வீட்டை அந்த இடமாக கொடுக்கிறார்கள். யாருண்டா அர்கம் இப்னு அபில் அர்கம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இவங்க தான் தன்னுடைய வீட்டை முதலாக தீனுடைய பணிக்காக கொடுக்கிறாங்க. தீனுடைய அவ்வலு மദ്രസா என்று சொல்வார்கள். இஸ்லாத்துடைய முதலாவது பள்ளிக்கூடம் அர்கம் ரலியல்லாஹுடைய வீடு என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த தாருல் அர்கம், அர்கமுடைய வீடு, இதுதான் இஸ்லாத்தினுடைய முதலாவது மദ്രസാவாக இருந்துச்சு. இது எங்க இருந்துச்சுன்னா சஃபா மலை குன்று. உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் சஃபா மர்வா. அந்த சஃபா மலை குன்றுக்கு அண்மையில் தான் இந்த வீடு இருந்துச்சு. இந்த வீட்டுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களை ஏற்ற அந்த ஆரம்ப கால சஹாபாக்களும் மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், இபாதத்தாக இருக்கட்டும், குர்ஆனை படிக்கிறதாக இருக்கட்டும், அஹ்லாக்க படிக்கிறதாக இருக்கட்டும், நல்ல விஷயங்களை அந்த படிக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய ஒரு இடமாக
அர்கம் ரலியல்லாஹுடைய வீடு தெரிவு செய்யப்பட்டது. இந்த வீட்டை தெரிவு செஞ்சதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூர நோக்கும் சமயோசிதமும் ஆளுமையும் இருக்குது. ஏன் இவங்கள வீட்டை தெரிவு செஞ்சாங்க? முக்கியமான பல காரணங்கள் உண்டு. இவங்க ஒரு இளம் வாலிபர், 15-16 வயது நிரம்பிய வாலிபர். எவ்வளவு தைரியம் வைக்கும் அந்த வாலிபர் மக்காவுல புதிதாக உருவான ஒரு அச்சுறுத்தலுக்குட்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்துக்காக தன் வீட்டை கொடுக்கிறார்ன்றது எவ்வளவு ஒரு சேலஞ்சான காரியம். ஆனா கொடுத்தார். இவர் ஒரு சிறிய வாலிபர். மக்காவுடைய முஸ்லிம்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு சின்ன வாலிபர் வீட்டுல முஸ்லீம்கள் தன் அமல செய்யறது. அவங்க யார் எதிர்பார்ப்பாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல, சாத் இப்னு அபீ வக்காஸ் வீட்டுல, சுபைர் ரலியல்லாஹு, இது மாதிரியான பெரிய மூத்தாள்களுடைய வீட்டுல அமல் செய்யறதை தான் இவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்றதான் எதிர்பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு 16 வயது நிரம்பின வாலிபர் வீட்டுல என்றதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது காரணம், சஃபா மலையிலிருந்து பார்த்தா காபா நல்லா விளங்கும். காபாவை கண்காணிப்பதற்கும் இலகுவாக இருந்துச்சு அந்த சஃபா உடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடு. மூணாவது மிக முக்கியமான காரணம், இந்த அர்கம் இப்னு அபில் அர்கம் என்றவர் மஹ்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு தெரியும் மஹ்சூம் கோத்திரம் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் முன்னின்ற கோத்திரம், எல்லா கோத்திரத்தை. காரணம் அத பின்னால நாங்க ஒரு பாடத்துல விரிவாக சொல்வேன். அது தெளிவாகவே அபூ ஜஹல் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமறதுக்குரிய காரணத்தை சொன்னார். குன்னா நஹ்னு, நாங்களும் இந்த அப்து மனாஃப் இந்த கோத்திரமும் கஃபரஸை ரிஹான். கஃபரஸை ரிஹான் என்றா அந்த ரிஹான் என்று சொல்றது அந்த ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்ட பந்தயத்தில் இருக்கின்ற 2 குதிரைகள் போல. எங்களுக்கு தெரியும் அந்த ரேஸ் எல்லாமே குதிரை ரேஸ். அதுல ஓட்ட பந்தயத்துல 2 குதிரை கிட்டத்தான் போகும். அப்ப அபூ ஜஹல் சொல்றான், பனு மஹ்சூம் கோத்திரமாகிய நாங்களும் இந்த ஹாஷிம் அப்துல் முத்தலிப் கோத்திரமும் 2 குதிரைகள் போல. அவங்க சதக்கா கொடுத்தா நாங்க கொடுப்போம், அவங்க சாப்பாடு கொடுத்தா நாங்க சாப்பாடு கொடுப்போம், அவங்க ஒன்றை செஞ்சா நாங்களும் செய்வோம், எங்களுக்கு தான் போட்டி. இப்ப திடீரென்று அதுல ஒரு நபி வந்துட்டாரு. திடீரென்று பனு ஹாஷிம்ல ஒரு நபி வந்தா நாங்க எங்க போய்த்து நபியை கொண்டு வர, அதனால ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த பனு மஹ்சூம் கோத்திரம் இஸ்லாத்தை எதிர்த்தது. இதுல முக்கியமா எங்களுக்கு பார்த்து இந்த டபுள் ரெட் பாக்ஸ் போட்டிக்கிறேன். அம்ர் இப்னு ஹிஷாம் அபூ ஜஹல் இந்த கோத்திரம், அதே மாதிரி இந்த வலீத் இப்னு முகீரா இந்த கோத்திரம், அஸ்வத் இப்னு அப்துல் அசத் இந்த கோத்திரம், இவங்கெல்லாம் முக்கியமாக தீனை எதிர்த்ததுல பங்களிப்பு செஞ்சவங்க தான் இவங்க. இந்த அர்க்கம் இதைகிறாரு, இவரும் அந்த கோத்திரம் தான். தன்னுடைய வீட்டை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி கொடுத்த அர்கம் இப்னு அபில் அர்கம் இப்னு அஸத் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இவரும் இந்த பனு மஹ்சூம் கோத்திரம். அப்ப பனு மஹ்சூம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆள் தன்னுடைய வீட்டை அழைப்பு பிரச்சாரத்துக்கு கொடுப்பார் என்றதை அவங்க கனவிலே நினைக்காத உண்டு. எனவே இப்படியான பல பாதுகாப்புகளை முன்னிறுத்திதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அர்கமுடைய வீட்டை எடுத்தாங்க. அடுத்து இந்த அர்கம் இஸ்லாத்துக்கு வந்ததும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இந்த அர்கம் இஸ்லாத்துக்கு வந்தது பிரபலமாக இருக்கல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வீட்டை தான் தன்னுடைய அழைப்பு பிரச்சாரத்தின் முதலாவது ஸ்தலமாக பாவிக்கிறார். தீனை ஏற்றுக்கொண்டு குடும்பங்களுக்கு பயந்து, குடும்பங்களுடைய அடி தடிகளுக்கு மத்தியில், ஏச்சு பேச்சுகளுக்கு மத்தியில் தீனை கற்பதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக ஒன்று சேர்ந்த ஆக உலகத்தின் அதி உன்னத சமூகமாகிய சஹாபாக்களிலேயும் முதன்மைக்குரியவர்கள் என்று குர்ஆன் வர்ணிக்கின்ற அஸ்ஸாபிகூன் இவங்கதான். உலகத்துல வாழ்ந்த அதி சிறந்த சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற சஹாபாக்கள். கைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்தது என்ற நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த மக்கள் சஹாபாக்கள். அந்த சிறந்த சஹாபாக்களுக்கு வித்திட்ட தீனை கற்ற இந்த ஒரு சிறிய ஜமாஅத் தான் அந்த வீட்டுக்குள் இருந்து மார்க்கத்தை படிச்சு. இன்றைக்கு பாருங்க, எல்லா சூழலை நாங்க ஏற்படுத்தி எல்லாம் செஞ்சாலும் தீனை படிக்கிறதுக்கு ஆட்கள் வர மாட்டாங்க. ஆனா அன்று உயிரச்சுறுத்தலுக்கு மத்தியிலையும் தன்னுடைய அந்தஸ்துகள், கோத்திர குலம், எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவங்க அந்த தீனை படிக்கிறதுக்காக வேண்டி அந்த தாருல் அர்கம்ல ஒன்று சேர்ந்தாங்க. அங்க இருந்து குர்ஆனை, அல்லாஹ்வை பத்தி, குறிப்பாக ஏன்னா அல்லாஹ்வை பத்திய பிழையான கோட்பாடுகளை முஷ்ரிக்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அல்லாஹ்க்கு குழந்தை இருக்குது, அல்லாஹ்வுக்கு தேவை இருக்குது, அல்லாஹ்வுக்கு பெண் குழந்தைகள் இருக்குது, அல்லாஹ்வுக்கு மனிதர்களுடைய உதவி தேவை, அல்லாஹ்வை நாங்க அடைகிறதாக இருந்தா சிலைகள் மூலம் தான் அடையலாம். இப்படியான பல விஷயங்கள் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி பொய்யாக உருவாக்கி இருந்தார். அதே மாதிரி நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்க விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், குறிப்பாக குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுவதற்கு அந்த இடம் பாவிக்கப்படுது. இப்ப அடுத்த கட்டமாக இதெல்லாம் இந்த இரகசியமான காலத்துடைய அழைப்பு பணியில நடந்தது. இப்ப அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் இறங்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஃபஸ்தா பிமா துஅமர், நபியே உங்களுக்கு அருளப்படுகின்ற வசனங்களை இனி நீங்கள் பகிரங்கமாக எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு வசனம் அருளப்படுது. வஆரித் அனில்
முஷ்ரிகீன், உங்களை எதிர்க்கக்கூடிய முஷ்ரிக்களை நீங்கள் புறக்கணியுங்கள், அவர்களை கண்டுகொள்ள வேண்டாம், அவர்களுக்காக வேண்டி இந்த அழைப்பு பணியை இனியும் இரகசியமாக நீங்கள் செய்யக்கூடாது, இனி பகிரங்கமாக நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும் என்ற வசனம் அருளப்படுகிறது. அப்ப இனி ரகசிய பணி செய்யலாம் என்ற பகிரங்கமாக செய்யுங்கன்னு அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்தாச்சு. இப்ப தீனுடைய அந்த அழைப்பு பணியை இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா தன்னுடைய ஜாதுல் மஅதில் 5 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. அழைப்பு பணி ஒன்று நுபுவத். ரசூல் ஸல்லல்லாஹு நுபுவத் கிடைச்சிச்சு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட சொன்னாங்க, ரொம்ப பகிரங்கப்படுத்தல். அதுக்கு பின்னாலதான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிவித்த 2வது கட்டம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தூண்ல படிக்க போறோம். 3வது கட்டம் முழு குறைஷியர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கொண்டு போன கட்டம். அப்ப 1வது கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைய நுபுவத்துடைய கட்டம். 2வது தன்னுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு தாவத்தை கொடுத்தது. 3வது கட்டம் குறைஷியர்களுக்கு கொடுத்தது. 4வது கட்டம் அரேபியர்களுக்கு, குறைஷி அல்லாத அரேபியர்களுக்கு தீனை எத்தி வச்சது. 5வது உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ, யூதர்கள் நசாராக்கள் எல்லோருக்கும் தீனை எத்தி வைத்த 5 படிமுறைகளில் தீன் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அப்ப 1வது படிமுறை நுபுவத்துடைய கட்டம் தான், இரகசியமான அழைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, பகிரங்கமாக அழைப்பு பணி செய்யணும். அதுலயும் நீங்க எங்கிருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? உங்களோட நெருக்கமான உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. உங்களோட குடும்பத்தை நீங்க முதலாவது மார்க்கத்தை சொல்லி கொடுங்க. இந்த வசனம் இறங்கினோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய ரிவாயத், அப்துல் முத்தலிபுடைய குழந்தைகள், இந்த அப்துல் முத்தலிப்ட பரம்பரையில வந்த அப்துல் முத்தலிபுடைய குழந்தைகள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தாங்க. இதன் அப்துல் முத்தலிப் இவங்கட இந்த பரம்பரையில வரக்கூடியவங்களை ஒன்று சேர்த்தாங்க. சில ரிவாயத்துல 40 வருது, சில ரிவாயத்துல 30 வருது, அல்லது 40 விட கொஞ்சம் கூட குறைவுன்னு சொல்லி வருது. அப்ப இந்த கொஞ்சம் பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சாப்பாடு? இறைச்சி சாப்பாடு. அதே மாதிரி மாவால செய்யப்பட்ட, அதாவது எங்கட காலத்துல உள்ள மாதிரியான பெயர் சொல்றதுக்குரிய மாவு சாப்பாடுகள் அல்ல, அந்த காலத்துல வித்தியாசமான மாவு சாப்பாடுகள். அப்ப இறைச்சியும் மாவும் பால், இந்த 3 விதமான சாப்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செஞ்சு தன்னுடைய நெருக்கமான உறவினர்களை அழைத்து சாப்பாடு வந்து போட்டாங்க. அதுல என்ன ஆச்சரியம் என்றா, சாப்பாடு போட்டு முடிஞ்ச பிறகு பார்த்தா போட்ட சாப்பாடு அப்படியே இருந்துச்சு, குறைஞ்சில்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நீங்க இப்ப பாத்துட்டீங்க, இந்த சாப்பாட்டுல கொஞ்சமும் குறையல்ல என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி கத் ஜித்துக்கும் பிகைரைத் துன்யா வல் ஆகிரா, உலகம் மறுமை இரண்டினுடைய நலவையும் நான் உங்கள்ட்ட எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன நீங்க ஏத்துக்கொண்டா உங்களுக்கு துன்யாவுடைய வெற்றியும் கிடைச்சும் ஆகிரத்துடைய வெற்றியும் கிடைச்சும். இது போன்ற ஒரு நலவை இதற்கு முன்னால குறைஷியர்கள் யாரும் உங்களுக்கு கொண்டு வந்திக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த முழு உலகத்திலேயும், உலகத்துல வாழக்கூடிய அவ்வளவு மக்கள்லையும் ஒரு தலைவர் தான் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செஞ்சான். அப்ப இந்த பாக்கியம் உலகத்துல யாருக்கும் கிடைச்சாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். கேட்டாங்க, ஃபஅய்யுக்கும் யுவாஸிருனி அலா அம்ரி ஹாதா, என்னுடைய இந்த விஷயத்துக்கு உங்களை யார் உதவி செய்றீங்கன்னு கேட்டாங்க. யாருமே இல்ல. அவன் உறவினர்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எழுப்பி சொன்னாங்க, நான் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க. வேற யாரும் உதவ. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க, என்னுடைய குடும்பம் இதுக்கு உதவ போறது இல்ல. முதல் கட்டம் குடும்பத்துக்கு ஏவுங்க. இப்ப 2ஆம் கட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியர்களுக்கு அழைப்பு பணியை கொடுப்பதற்கு, குறைஷியர்களுக்கு இந்த தாவத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சஃபாவுடைய மலையில் ஏறினார். ரசூல் ஸல்லல்லாஹு சஃபா மலைக்கு மேலே ஏறி 2 காதுகளுக்குள்ளாலும் விரலை போட்டுக்கொண்டு யா சபாஹா யா சபாஹான்னு கத்தினாங்க. யா சபாஹான்ற வார்த்தை அரபி எங்க பாவிப்பாங்க அரபியர்கள்? உங்களுக்கு ஆபத்து வரைக்குது, ஒரு ஆபத்தை, ஒரு பயங்கரத்தை எச்சரிக்கிற நேரத்தை பாவிப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்தொண்டு வரைக்குது, நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்ற இடத்துல பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் யா சபாஹா. சொன்னாங்க யா சபாஹா யா சபாஹா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு மேல ஏறினோன்னே இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி ஒவ்வொரு கோத்திரங்களையும் பேர் சொல்லி அழைச்சான். இப்ப எங்களுக்கு தெரியும் 3 வருஷமா மக்காலோட சலசலப்பு இருக்குது. என்ன சலசலப்பு? இந்த முஹம்மதுன்றவர் என்னமோ ஒரு அழைப்பு பணி ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறார், ஆனா தெளிவில்லை. எல்லாம் அங்கங்க கிடைச்ச செய்தி, ஆங்காங்கே பெற்ற தகவல்களை வச்சுதான் மக்காவுடைய முக்கியமான தலைவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் அவங்களுக்கு
செய்தி ஒன்றும் கிடைச்சல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக ஏதோ ஒரு தகவலை சொல்ல போறாங்க என்று விளங்கினோடனே அவ்வளவு குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த முக்கியமானவர்கள் கொண்டு சேர்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா கஅப் இப்னு லுஐ, ஏ லுஐட மகன் கஅபே என்று சொல்லி அவரை விழிச்சாங்க. அடுத்ததா சொன்னாங்க, யா முர்ரத் இப்னு கஅப், ஏ கஅபுடைய மகன் முர்ராவே, யா அப்த ஷம்ஸ், ஏ அப்து ஷம்ஸே என்று விழித்து அந்த எல்லா கோத்திரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிச்சு கேட்டாங்க, அரஐத்தும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் மின் ஸஃப்ஹி ஹாதல் ஜபல் தக்ருஜ். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னா ஆபத்துன்னு தானே அழைச்சிக்கிறாங்க. நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், இப்ப மலைக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈக்கிறாங்க, மலைக்கு கீழே மக்காவுடைய முஷ்ரிக்கள் எல்லாரும் ஈக்கிறாங்க, ஒவ்வொரு கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் ஈக்கிறாங்க. சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னுக்கு யாருக்கு விளங்கும்? நபி ஸல்லல்லாஹு மட்டும்தான் விளங்கும், ஏன்னா அவன் மலை உச்சியில் இருக்கிறாங்க. இந்த மலைக்கு பின்னால உங்களை தாக்குறதுக்காக வேண்டி ஒரு பெரிய குதிரை கூட்டம் ஒன்று வருகுதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நான் இந்த மலைக்கு பின்னால உங்களை தாக்குறதுக்கு ஒரு குதிரை கூட்டம் வருகுதுன்னு சொன்னா குன்தும் முஸத்திகிய, நீங்க என்ன நம்புவீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, மா ஜர்ரப்னா அலைக கதிபா, நீங்க பொய் சொல்லி நாங்க கேட்டில்ல, நாங்க உங்களை நம்புவோம் சொன்னாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப செய்தியா சொல்றாங்க, இப்ப நம்புவோம் சொல்லிட்டாங்களே, இப்ப ஏன்னு சொல்லலாம். இப்ப சொன்னாங்க, இன்னி நதீருல் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத், நான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கடுமையான வேதனையை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு கோத்திரத்துடைய பேரை சொல்லி சொன்னாங்க, யா கஅப் இப்னு லுஐ, லுஐட மகன் கஅபே, அன்கிது அன்ஃபுஸகும், உங்களோட கோத்திரமே நீங்க உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. லா அம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஆ, லா அம்லிகு லக்கும் மினல்லாஹி நஃப்அன் வலா தர்ரா, அல்லாஹ்விடமிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னால இயலா, எந்த நலவையும் தரையலா, இந்த கெடுதியை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்னாலே. ஒவ்வொரு கோத்திரங்களுடைய பேரை சொன்னாங்க, யா முர்ரத் இப்னு கஅப், அன்கிது அன்ஃபுஸகும் மினன் நார், யா பனி அப்து ஷம்ஸ், யா அப்து ஷம்ஸ் கோத்திரமே உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க, எனக்கு உங்களுக்கு எந்த நன்மையும் தரையலா. யா பனி அப்துல் முத்தலிப், யா பனி ஹாஷிம், ஒவ்வொரு கோத்திரத்தையும் சொல்லி கடைசியாக யா சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகள் மாமியை பார்த்து சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வந்த அந்த மாமி சஃபியாவே நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, இல்லண்டா உங்களையும் எனக்கு எந்த பாதுகாப்பும் தரையிலே. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க, எனக்கு உங்களுக்கு எந்த நலவும் செய்யலா. கடைசியாக சொன்னாங்க, தன்னுடைய மகளை விழித்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா, ஏ ஃபாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னை நீதான் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கணும். வாப்பா என்னாலையும் நீ என் நேத்துக்கொள்ளாட்டி நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகிரங்கமான இந்த உபதேசத்திலே சொன்னாங்க, மக்களே உங்களுக்கு விருப்பமான பணத்தை என்னிடம் கேளுங்க, இருந்தா தரேன். என்கிட்ட சல்லி கேட்டா நான் தருவேன், இருந்தா தருவேன். ஆனா நரகத்திலிருந்து பாதுகாருங்கன்னு சொன்னா எனக்கு பாதுகாக்கலாம். நீங்க தான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையில் குடும்ப உறவு இருக்கிறது, நான் அதை பேணி நடப்பேன். நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளாததுக்காக வேண்டி குடும்பத்தை முறித்து வாழ மாட்டேன் என்ற ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த உபதேசம் பகிரங்கமான உபதேசமாக இருந்துச்சு. இதுல நிறைய பிரயோஜனங்கள் உண்டாகிச்சு. காரணம், ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்த செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே அடியாக அவனோட காதுக்கு போய் கொண்டு கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய மார்க்கம், நீங்க இப்ப ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாட்டி நீங்க நரகத்துக்கு வைத்திருவீங்க. எனவே என்னை ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுடைய சுவர்க்கத்துக்கு இருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு தகவலை சொன்னாங்க, ஃபாத்திமா என்னுடைய மகளாக இருந்தாலும் என்னுடைய கோத்திரம் என்பது அவளை காப்பாற்ற மாட்டாது, அவளுடைய இஸ்லாம் தான் அவளை காப்பாற்றும். இதிலிருந்து கோத்திரம் என்ற அந்த அரபியர்களுடைய இரத்தத்தோட கலந்த வெறியை இல்லாமலாக்கி, இஸ்லாம் என்பதுதான் உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான வேறுபாடு, கோத்திரங்கள் என்பது வேறுபாடு அல்ல. எனவே எந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான செய்தியை சொன்னாங்க, பணத்தை நீங்க நேற்ற கேட்டா நான் தருவேன், அதனால சல்லியை காட்டி உங்களுக்கு இந்த என்னுடைய அழைப்பு பணியை நிறுத்த முடியாது, பணத்தை காட்டி நிறுத்த முடியாது, இரத்த உறவை சொல்லியும் நிறுத்த முடியாது. நான் உறவையும் பேணுவேன், பணம் இருந்து அதையும் தருவேன், ஆனா உறவு பணம் என்ற ஒன்றுக்காக என்னுடைய மார்க்கத்தை விட்டு தர மாட்டேன் என்பதை ரசூலுல்லாஹி மிக ஆணித்தரமாக அந்த உபதேசத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த உபதேசத்தின் மூலம் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை சொல்லிச்சு. நீ எந்த கோத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கை தான் உன்னோட சுவர்க்கத்தை முடிவு செய்யும். நீ அடிமையாக இருக்கலாம், நீ அரபியாக இருக்கலாம், நீ அஜமியாக இருக்கலாம், நீ தீன்படி வாழ்ந்த உனக்கு சுவர்க்கம், நீ தீன் ஏற்றுக்கொள்ளாடி நரகம். இதை அன்றைய குறைஷியர்களில் இருந்த முதலாளித்துவத்தை விரும்புகின்ற, பிரபுத்துவத்தை விரும்புகின்ற அவங்க இதை விரும்ப தயாரில்லை. ஏனென்றா
சாதாரண அடிமையாக இருக்கக்கூடிய இந்த பிலால் மாதிரி ஆட்களும் ரதியல்லாஹு அன்ஹு நாங்களும் ஒரே தரமா இஸ்லாத்தை இது சரி வராது, அவங்க எப்பயும் கீழான இருக்கணும், நாங்க எப்பயும் மேலதான் இருக்கணும், இந்த கொள்கையைத்தான் அவங்க விரும்பி கொண்டிருந்தாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரம் அவங்களுக்கு பேரிடியா இருந்துச்சு. இந்த நேரத்துலதான் கடும் கோபப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை இந்த அபூ லஹப் அனைவருக்கும் முன்னால எழும்பி தப்பன் லக் தப்பன் லக சாயிரல் யௌம், உனக்கு என்றென்றும் நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமஅத்தனா, இந்த ஒரு செய்தியை சொல்வதற்காக எங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்தீங்க என்று மிக காரசாரமாக திட்டிவிட்டு அவன் அங்கிருந்து நகருகிறான். நாங்க ஆரம்பத்துல பார்த்திருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்திக்காக வேண்டி தன்னுடைய அடிமை பெண்ணை உரிமை விட்டவர் தான் இந்த அபூ லஹப் என்று சொல்லக்கூடிய இவருடைய முகபாவம் மிக அழகானவர். இவர் லஹப் என்றால் தீப்பந்தத்துக்கு சொல்றது, எரியக்கூடிய தீப்பந்தம், வெளிச்சம், தீப்பந்தத்துக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப இவருடைய அழகின் காரணமாக தான் இவருக்கு அபூ லஹப் என்ற பெயரே இருந்துச்சு. என்ற இவர் முக அழகானவர், வசதி மிக்கவர், மிக கௌரவமானவர். அதே நேரத்தில் இவருடைய மனைவியும் கூட அப்து ஷம்ஸ் கோத்திரத்தை சேர்ந்த முக்கியமான ஒருவருடைய மகள், ஹர்புடைய மகள். ஹர்பியார் என்ற அபூ சுஃபியான் பாப்பா. அப்ப அபூ சுஃபியானுடைய சகோதரி தான் உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய பெண். உம்மு ஜமீல் பின்து ஹர்பி பின் உமையா இப்னு அப்து ஷம்ஸ் வரக்கூடிய பரம்பரை. ஆனா குர்ஆன் எதையும் பார்க்கவில்லை, அவன் கௌரவத்தை பார்க்கவும் இல்லை, அவன் அழகை பார்க்கவும் இல்லை. உடனடியாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாசமாகட்டும் என்று சொன்னான். அல்லாஹ் கியாமத் வரை அபூ லஹபின் 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனுடைய பணமோ அவன் சம்பாதித்ததோ அவனுக்கு மறுமையில் உதவப் போவதில்லை. சயஸ்லா நாரன் ذات லஹப். அவன் கொழுந்து விட்டறியும் நரகத்தில் தான் அவனும் அவனுடைய மனைவி, குரகு சுமக்குகின்ற அவனுடைய மனைவியும் நுழைய போகிறார்கள் என்று சொல்லி குர்ஆன் கடுமையாக சாடுகின்றது. கண்ணியமானவர்களே, ஆச்சரியம் என்னண்டா, மக்காவுடைய ஒட்டுமொத்த முஷ்ரிக்கல்ல யார்ட பேரும் குர்ஆன்ல இல்லை. மக்காவுடைய ஒட்டுமொத்த முஷ்ரிக்கல்ல யார்ட பேரும் குர்ஆன்ல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு பெரிய தந்தையுடைய பேர் மட்டும்தான் சபிக்கப்பட்ட நிலையில் குர்ஆன்ல. நாங்க 2 பேரை பார்த்தோம். சஹாபாக்கள்ல ஒரு ஆள் ஸைத் இப்னு ஹாரிஸா, தன்னுடைய தந்தையையும் உறவையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்த ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய பேர் குர்ஆன்ல இருக்குது. குடும்பமாக இருந்தும் அல்லாஹ்வின் தூதரை விமர்சித்து ஏசிய அபூ லஹபுடைய பேர் குர்ஆன்ல இருக்கு. இந்த அபூ லஹபுடைய இந்த வசனத்தை குர்ஆன் இறக்கினோன்னே உடனடியாக அபூ லஹப் கடுமையாக கோபப்படுகிறான். நாங்க ஏற்கனவே பாடத்தையும் சொல்லிக்கிறோம். தன்னுடைய 2 மகன்களிடமும் அவன் சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 மகள்மாரையும் திருமணம் முடித்திருந்த உத்பா, உத்தைபா, இந்த 2 பேரையும் தலாக் சொல்ல வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 மகள்மார் ருக்கையாவை உத்பாவும் உம்மு குல்சூமை உத்தைபாவும் திருமணம் முடித்திருந்தார்கள். இந்த 2 பேரையும் அபூ லஹப் தலாக் சொல்ல வைத்தான். அது மட்டுமல்ல, முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, ஸஹீஹ் இப்னு ஹுஸைமா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் அழைப்பு பணிக்காக போவார்களோ பின்னால் இவனும் போவான், அபூ லஹபும் போவான். போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லால் அடித்து கொண்டிருப்பான். தாரிக் அல் முஹாரிபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பார்த்தேன் ஒரு இளம் வாலிபர், ஒரு வாலிபர் முன்னால் செல்கிறார், ஒரு வயோதிபர் பின்னால் கல்லை அடித்துக் கொண்டு போகிறார். அவர் சொல்லுகிறார், இன்னஹு கத்தாப் லா துதீஉ, இவரை பின்பற்றாதீர்கள், இவர் பொய்யர் என்று சொல்லிக் கொண்டு போகிறார். கல்லால் அடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலின் பாதங்களையும் குதிகாலையும் இரத்த காயப்படுத்தி கொண்டு பின்னால் அந்த அபூ லஹப் போய் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, எனவே மிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த ஒரு மனிதர் தான் இந்த அபூ லஹப். தன்னுடைய ஆயுளையே தீனுக்கு எதிராக அர்ப்பணித்த ஒரு ஆள் தான் இந்த அபூ லஹப். அதே மாதிரி இந்த அபூ லஹபுடைய மனைவியும் குர்ஆனில் சபிக்கப்பட்டிருக்கிறார். அவளும் தீனுக்கு கடுமையாக தொந்தரவு கொடுத்த ஒரு பெண் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்த ஒரு பெண். முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபா விட்ட ஈக்கிறாங்க. அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் தேகிறார். இந்த உம்மு ஜமீல் இவள் என்ன செஞ்சாலுண்டா, ஒரு பெரிய கல்லை தூக்கி கொண்டு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அடிக்கிறதுக்காக வேண்டி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே கொஞ்சம் ஒதுங்கி போங்க, இவள் வந்து அவங்களுக்கு அடிச்சிடுவாள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவள் என்ன கண்டுகொள்ள மாட்டாள், அல்லாஹ் என்னை அவளிடமிருந்து மறைத்து விடுவான்னு சொன்னாங்க. அவள் வந்து கேட்டால் அபூபக்கர் அவன்கிட்ட சொல்றாள், ஹஜானி சாஹிபுக், உங்களோட தோழறிகிறாரே அவர் என்னை வசைபாடி திரிகிறார், தப்பத் யதா சூராவை கொண்டு என்னை வசைபாடி கவியிலே பாடி வசைபாடி திரிகிறார் என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ சொல்ற என்ற தோழர் அவர் கவிஞரும் அல்ல, ஒரு நாளும் கவி சொல்பவரும் அல்ல, அவர் ஒரு கவிஞர் அல்ல, கவி படிக்காதவர்.
எனவே அவர் கவிஞரும் அல்ல, அவர் வசைபாடக்கூடியவரும் அல்ல என்ற கருத்தை சொல்லிட்டு அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி ஒரு கவிதையை படித்துக் கொண்டு சொல்கிறார். முதம்மமன் அபைனா வதீனஹு கலைனா வ அம்ரஹு அசைனா. அவள் ஒரு கவி படிக்கிறார். முதம்மமை நாங்கள் மறுக்குகிறோம், முதம்மமை நாங்கள் ஏற்க மாட்டோம், அவருடைய தீனை நாங்கள் வெறுக்குகிறோம், அவருடைய கட்டளையை நாங்கள் மறுக்குகிறோம் என்று அவள் ஒரு கவியை படித்துக் கொண்டு அவள் திரும்பி சென்றார். அபூபக்கர் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூல், அவளை உங்களை பார்க்கல, அவளை உங்களை காணல, இப்போ வந்து பேசிட்டு போல் பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க, அவளுக்கு விளங்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் அவளுக்கும் இடையில் ஒரு மலக்கு என்னை மறைத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி சொன்னார். அப்ப அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்தான். அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கல்லை போட்டு அடிப்பதற்காக வேண்டி வந்தார். கண்ணியமானவர்களே, இந்த முதம்மம் என்ற வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் முஹம்மத், புகழப்பட்டவர். அந்த பெண் சொன்னால் முதம்மம். மக்காவில் என்ன செஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்ட பேர் சொன்னாங்க, முதம்மம் என்ற பட்ட பேரை சொன்னாங்க. முஹம்மதுக்கு நேர் ஒப்போசிட்டான வார்த்தை தான் முதம்மம். முதம்மம்னா பழிப்புக்குள்ளானவர், முஹம்மதுனா புகழப்படக்கூடியவர். இந்த முதம்மம் என்ற பெயரை குறிப்பாக இந்த பெண் மொழிந்தார். இந்த உம்மு ஜமீல், புகாரில வரக்கூடிய ரிவாயத். ரசூல் சொன்னாங்க, நீங்க ஆச்சரியப்படலையா? சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் இந்த இவர்களுடைய ஏச்சு பேச்சை விட்டு என்னை எப்படி பாதுகாத்திக்கிறான் என்றா, என்ற பேரே முஹம்மத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் ஏசுறதாக இருந்தாலும் புகழ்ந்துட்டு தான் ஏசணும். முஹம்மதுனா புகழப்பட்டவர், பின்னாலதானே சொல்லணும். ஏன்னா ஏசுறேன் முஹம்மது இப்படிப்பட்டவர் என்று சொல்ற நேரத்துல முதலாவது புகழ்ந்துட்டு தான் ஏசணும். எனவே அல்லாஹ் எப்படிப்பட்ட பேரை தெரிவு செஞ்சான்னு பாருங்க. ஒரு மனிதரை வீரர் என்று தெரிவு செஞ்சிருந்து அவருக்கு வேண்டிய கெட்ட பேரை கொடுக்கலாம். இந்த வீரர் ஒரு கெட்டவர், இந்த வீரர் ஒரு அநியாயக்காரர், அப்படி சொல்லலாம். இந்த பணக்காரர் கனின்ற ஒரு பேரை கொடுத்திருந்தா அவரை சொல்லலாம், இந்த பணக்காரர் ஒரு நல்ல குணம் இல்லாதவர். ஆனா முஹம்மது என்ற பேருக்கு எந்த கெட்ட பேரையும் சேர்த்து சொல்லலாம். ஏண்டா புகழப்பட தகுதியானவர் இந்த கெட்ட பண்புள்ளவர் என்று சொல்லவே, அது ஒப்போசிட், அது ஒரு முரணான விஷயமே. புகழப்பட தகுதியானவர் என்ற பெயரை அல்லாஹு தஆலா சூட்டினான். எவ்வளவு அற்புதமான பெயர்! அவனுக்கு ஏசவே இயலாம், நபி ஸல்லல்லாஹு ஏசையலாம். ஏன் ஏசையலாம்? அவர் ஏசுறதுக்கு முன்னால் இவர் புகழப்பட தகுதின்னு சொல்லிட்டார். புகழப்பட தகுதியான ஒருவர் எப்படி இகழப்படலாம்? எனவே இகழுக்கு அப்பால் பட்டவங்க. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல யார் கேவலப்படுத்தி அவங்களை கேவலப்படுத்தியலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பெயரை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த பகுதியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த தப்பத் யதா சூரா மிக முக்கியமான பாடங்களை சொல்லி தருகிறது. ஒன்று, குர்ஆன்ல பாருங்க, ஃபிரௌன், காரூன், ஜாலூத், இப்படி சில காஃபிர்களுடைய சில நிராகரிப்பார்களுடைய பேரை சொல்லிக்கிறான். ஆனா மக்காட எந்த முஷ்ரிக்ட பேரையும் சொல்லல. ஆனா அல்லாஹ் அபூலஹபுடைய பெயரை சொல்லுகிறான். இது மிக முக்கியமான ஒரு பாடம். ஏன் பாடம் என்றா, அபூலஹபுடைய பெயரை இஸ்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதன் எப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரிய தந்தை ஏசப்படுவதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அன்பானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சாதாரண எதிரிகளோட அன்பானவங்க. பெரிய தந்தைக்கு இப்படி ஏசப்படுறதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கிட்டான். எனவே இதை மொழிந்துதான் ஆகணும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அபூலஹபும் ஏனைய எல்லா ஹாஷிம் கோத்திரமும் ஏற்றுக்கொண்டிருந்த என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த மார்க்கம் ஹாஷிம் கோத்திரத்துடைய மார்க்கமாக மாறிக்கும். ஏன்னா கோத்திர வெறிதானே அவங்களுக்கு. எல்லா ஹாஷிம்களும் எல்லா அப்துல் முத்தலிப் கோத்திரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்றுக்கொண்டிருந்தா மற்ற கோத்திரங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கார். அப்ப இந்த மார்க்கத்துல நபி அவங்களோட குடும்பத்திலிருந்து எதிர்ப்பவர்களை அல்லாஹ் உருவாக்கினான். எனவே ஏனைய கோத்திரங்களில் இருந்து நபி அவர்களை விரும்புவர்கள் வந்தார்கள். எல்லா ஹாஷிம்களும் ஏற்றுக்கொண்டிருந்தா ஏனைய கோத்திரங்கள் பார்த்திக்கும் இது ஹாஷிம்களுடைய அதிகார போட்டி, எனவே இதுக்கு நாங்க போகப்படான்னு சொல்லி விரும்பிப்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா முதலாவதாகவே இது கோத்திரங்களுடைய மார்க்கம் அல்ல, இது கோத்திர வெறிக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல, இது படைத்த ரப்புடைய மார்க்கம் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தினார். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த அபூ லஹப் என்ற வார்த்தை. இந்த அபூ லஹப் என்ற வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்தா, லஹப்னா நான் முன்னால சொன்ன மாதிரி லஹபுண்டா அந்த எரிக்கக்கூடிய தீப்பந்தத்துக்கு, எரிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு தான் லஹபுன்னு சொல்றது. அப்ப அபூ லஹபுடைய அழகுக்காகத்தான் அந்த பெயரை வச்சாங்க. வெளிச்சம், நெருப்புல வார வெளிச்சத்துக்கு தான் லஹபுன்னு சொல்றது. அதை விட சூரியனுடைய ஒளிக்கோ சந்திரனுடைய ஒளியோ வச்சவனு பேர் வச்சிக்கலாமே, அபூ நூர், அபூ தியா, அப்படி வச்சிக்கலாம். அப்படி வச்சல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. நெருப்பால வாரதுடைய பெயரைத்தான் அவனுக்கு பெயராகவே சூட்டி அதே நெருப்புக்குள்ளுக்கு தான் அவன் போவான் என்று குர்ஆன் அழகாக வாக்கியமா வச்சிருக்குது. அழகாக சொல்லுது குர்ஆன். எப்படி? தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப். மேல தப்பத் யதா அபீ லஹப், இங்க ذات லஹப். அபூ லஹப்னா அபூ லஹப்ட பேர். அபூ லஹப் நாசமாகிட்டான், அவன் நுழைவான்
லஹபுக்குரிய இடத்தில், அதாவது நெருப்புக்குரிய இடத்தில் நுழைவான் என்று சொல்லி அல்லாஹ் பாவிச்சுக்கிறான். அடுத்த இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அபூலஹபுடைய பேர் என்னன்னா அபூலஹப் அல்ல, அவருடைய சொந்த பேர் அப்துல் உஸ்ஸா. நான் ஏற்கனவே ஆரம்ப பாடங்களை உஸ்ஸான்றது அவனோட சில இட பேர். லாத், உஸ்ஸா, மனாத், இதெல்லாம் சில இட பேர். அப்ப அந்த உஸ்ஸாவை வச்சுதான் சொன்னாங்க அப்துல் உஸ்ஸான்னு சொல்லி. உஸ்ஸாட அடிமை. அல்லாஹ் குர்ஆன்ல உஸ்ஸாட அடிமைன்னு சொன்னா அவனோட பேராக இருந்தாலும் உஸ்ஸாட அடிமைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அடிமையான ஒருவனை உஸ்ஸாவுடைய அடிமைன்னு அல்லாஹ் சொல்றது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. எனவே அல்லாஹ் அவனை அபூ லஹப் என்று சொல்றான். அந்த லஹப்ன்றது அவனுக்கு நலவுக்கு வச்சப்பட்டாலும் அந்த வாசகத்துடைய அநேகமான பாவனை கெட்டதுக்கு தான். நெருப்பை யாரும் வெளிச்சத்துக்கு பாவிக்கிறத விட ஒருத்தர பத்த வச்சுறது தான் கூடுதலாக பாவிக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், அவனுடைய மனைவியை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னா விறகு சுமப்பவள் என்று சொல்லுது. விறகு சுமக்கக்கூடிய மனைவி. ஏன் அவள் அப்படி பாவிக்குதுன்றா அதுக்கு தஃசீருடைய உலமாக்கள் பல காரணங்கள் எழுதுறாங்க. ஒரு காரணம், இவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற வார ரோட்ல விறகுகளை போட்டு வச்சுவாள், முள்ளுகளை போட்டு வச்சுவாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக்குல கால்ல முள்ளு குத்தி படணும். இதற்காக அல்லாஹ் ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமப்பவள் என்று சொன்னதாகவும் சில அறிஞர்கள் சொன்னாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க அரபியர்கள் ஹம்மாலத்துல் ஹத்தப் என்ற வார்த்தை என்னத்துக்கு பாவிப்பாங்க, விறகு தூக்கி கொண்டு போபவள் என்றது என்னத்துக்கு பாவிக்கிறேன்டா கோல் மூட்டுறது பாவிக்கிறேன். இப்ப எங்கட பாசையில நாங்க சொல்லுவோமே பத்த வச்சிட்டாருன்னு சொல்லுவோம். 2 பேருக்கு இடையில பத்த வச்சிட்டார் அர்த்தம் மூட்டி விட்டாரு. அந்த அர்த்தத்தில் இவள் மக்களுக்கிடையில் கோல் மூட்டி திரிந்தவளாக இருந்தால் ஏற்கனவே. எனவே அல்லாஹ் கியாமத் வரை கோல் மூட்டுவள் என்ற பெயரை அல்லாஹ் அவளுக்கு பட்டமாக கியாமத் வரை ஓதக்கூடிய நிலைமை அல்லாஹு தஆலா உண்டாக்கியதால் இன்னொரு அற்புதமான அதுக்குரிய விளக்கத்தை சொல்றாங்க. இவள் விறகு தூக்கி திரிபவள். யாருக்கு? தன் கணவனை திருத்தாமல் தன் கணவனுடைய நரகத்திற்கு கொல்லி போடுபவள் என்ற அர்த்தமாகவும் சில தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. இவள் தன்னுடைய கணவனுடைய அபூலஹபுடைய நரகத்துக்கு கொல்லி சுமப்பவள், அபூலஹபுடைய நரகத்தை இன்னும் பத்த வச்சதுக்கு இவள் காரணமானவள் என்ற அர்த்தத்தையும் எழுதுறாங்க. குர்ஆனுடைய அற்புதத்தை பாருங்க. தப்பத் யதா இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இறங்கிச்சு. ஆனா அபூலஹப் மௌத்தானது பத்ர் போருடைய நேரத்தில். பத்ர் போர் நடந்து ஒரு சில நாட்கள்ல தான் அபூலஹப் மௌத்தான். அபூலஹப் பத்ர்ல கலந்து கொள்ளல, நோய்வாய்ப்பட்டு இறக்குறான். ஆச்சரியம் என்னண்டா கிட்டத்தட்ட 12-13 வருட காலங்கள். இந்த இடைப்பட்ட காலத்துல எவ்வளவோ மக்கால தீன் எதிர்த்த முஷ்ரிக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ் ஆரம்பத்தை சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வர போறது இல்லைன்னு சொல்லி அது அப்படியே நடந்தது. 12 வருஷம் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றா குர்ஆன் இவன் இஸ்லாத்துக்கு வரப்போறது இல்லை என்ற ஒரு அற்புதத்தை சொல்லிட்டு அது அப்படியே நடந்தும் போய் அவன் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டான்.